this computer. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இது வருது இல்லையா? ஓகே, இன்னைக்கு பார்க்க போறது வந்து விபிசி டிரான்சிட் கேட்வே அதான் வந்து பார்க்க போறோம். ஸோ விபிசி டிரான்சிட் கேட்வேனா என்ன அப்படிங்கிறபோது, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை நம்ம சைட்டை பற்றி, இது வந்து யூடியூப் ஃப்ரீடெக் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலு. இது வந்து இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக வந்து ஏடபிள்யூஎஸ் கோர்ஸு ப்ளஸ்ஸு ஹடூப் கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏடபிள்யூஎஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு ஈவினிங் வந்து நடக்குது. இங்கே யூடியூப் போங்க. யூடியூப் போனீங்கன்னா யூடியூப் போயிட்டு அதில் வந்து ஃப்ரீடெக் தமிழ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஃப்ரீடெக் தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து வரும். அதில் ஃப்ரீடெக் தமிழ் இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட் வரும். இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பிளேலிஸ்ட்டில் இந்த பிளேலிஸ்ட் தான் இப்போ வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எது ஃபாஸ்டாக கோர்ஸ் இங்கே இது ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ கிளவுட் கோர்ஸ் இன் தமிழ். ஓகே, ஏறக்குறைய 32 செஷன் வந்து ஓடி இருக்கு. எல்லா செஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற கோர்ஸ் எப்படி காசு கட்டி வெளியே கோர்ஸ் படிப்பீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து அதே டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி தான் இதை வந்து பண்ணுறோம். அதே குவாலிட்டியில் தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை விட அதிகமான குவாலிட்டியிலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இன்னும் காசு கட்டி படிக்கணும் அப்படின்னா அது வந்து ஃபாஸ்டாக்கு ஏடோட பூட் கேம்ப்னு சொல்லிட்டு அது ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து இங்கே வந்து வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நேற்று வந்து பூட் கேம்ப்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். ஸோ அந்த பூட் கேம்பில் சேரணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே போய் பாருங்கள். இங்கே வருங்க, இந்த பிளேலிஸ்ட்டில் பூட் கேம்ப் பிளேலிஸ்ட்னு இருக்கும். அதில் வந்து பூட் கேம்ப் இதில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து டெமோ. இது ஒன்று வந்து டெமோ, இது வந்து சவுண்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதில் வந்து அப்லோட் பண்ணது. ஸோ ஏறக்குறைய இதோட டூப்ளிகேட் தான் அது. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு செஷனு, இது செகண்ட் செஷன். ஸோ இதில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் மீ. நீங்கள் வந்து அதுலேயே வந்து குரூப்பு எல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்பு இல்லை டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். எல்லா வீடியோ கீழேயும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு டெலகிராம் குரூப்பு வந்து கீழே கொடுத்துருக்கோம் எங்கே ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்க. இங்கே வந்து இருக்கும். இங்கே வந்து வாட்ஸ்அப் குரூப்பு இது இருக்கும். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அதில் இது கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இங்கேயே வந்து இதுலேயும் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஆனால் ரொம்ப பேர் வந்து பார்க்குறது கிடையாது. கடைசி வரைக்கும் எதுவுமே பார்க்குறது கிடையாது. அதை வந்து எப்படி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தான் பார்க்குறாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து யாருமே வந்து டீட்டெயிலாக அதை பார்த்தா தான் இது வந்து புரியும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோடைய அப்டேஷன் வந்து வாரத்துக்கு வாரம் நடக்கிற அப்டேஷன் வாங்கிக்கலாம். ஃப்ரீ கிளாஸ் அப்டேஷனு ப்ளஸ் பெய்டு அப்டேஷனும் வாங்கிக்கலாம். ஏன்னா பெய்டு கோர்ஸ் வந்து இந்த பர்டிகுலராக வந்து இந்த பூட் கேம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிளாஸ் வந்து ஃப்ரீயாக தரோம். யார் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 5 செஷன் ஏற்கனவே 2 செஷன் ஓடி இருக்கு. இன்னும் 3 செஷன் ஓடுது. 3 செஷன் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். ஓகே, இதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறக்கோ இதுக்கோ எந்த செலவும் கிடையாது. அதனால் ரொம்ப பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வந்து வெளியே போயிடுறாங்க. அது என்னன்னு தெரியல. அந்த மாதிரி பண்ணாதீங்க. வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா ஏன்னா என்னென்னு கேட்டோம்னா ரொம்ப வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து நம்ம வந்து ஸ்பேம் எதுவுமே பண்ணுறதில்ல. யாரையுமே ஸ்பேம் பண்ண விடுறதும் கிடையாது. ஒன்லி எந்த ரிலேட்டடு ஸ்டடி ரிலேட்டடு, ரெண்டாவது வந்து கோர்ஸ் ரிலேட்டடு, ஜாப் ரிலேட்டடு மட்டும் தான் நம்ம வந்து அங்கே போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன். ஓகே, இன்ட்ரடக்ஷன் போதும். இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட் அவே கம்மிங் டு த பாயிண்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வந்து டிரான்சிட் கேட்வே. டிரான்சிட் கேட்வே வந்து எங்கே வருது? டிரான்சிட் கேட்வே வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபிசி அப்படின்னா. விபிசிங்கிறது கஸ்டமைஸ் விபிசி. கஸ்டமைஸாக நம்ம விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கனெக்டிவிட்டி பண்ணுறது தான் இது. இப்போ அதில் வந்து விபிசியில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த 2 கிளாஸ் போயிருக்கு. அந்த விபிசி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் யாரும் அட்டன் பண்ணல அப்படின்னா இங்கே போய் வந்து பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க, விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுடு, விபிசி இன்ட்ரடக்ஷன், இது விபிசியுடைய ஹேண்ட்ஸ் ஆன், அப்புறம் விபிசி பேரிங் நேற்று நடந்தது. இந்த 3 இது 30, 31, 32 இது 3யுமே வந்து பார்த்துக்கினீங்க உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ விபிசினாலே ஒரு விபிசினாலே கஸ்டமைஸ்டு நெட்வொர்க். இப்போ ஒரு
ஒரு டிப்பிக்கல் கம்பெனி இருக்கு. கம்பெனில வந்து ஒரு 4 4 அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். இப்போ வந்து டெவலப்மெண்ட் இப்போ வந்து ஓகே. டெஸ்ட் இப்போ ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி 3 வச்சிருக்கோம். இப்போ 3மே தனித்தனி விபிசியில் இருக்கு. தனித்தனி விபிசியில் இருக்கு. இல்லை இப்படி சொல்றதுக்கு பதிலா இதை சொல்லலாம். ஏன்னா இது வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியா இதில் வச்சிருக்க மாட்டாங்க. யூஸ்வலாக வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அட்மின் வந்து ஒரு விபிசியில் இருக்கு. இப்போ வந்து ஹெச்ஆர் அப்ளிகேஷன் வந்து ஒரு விபிசியில் இருக்கு. அடுத்து வந்து அட்மின் ஹெச்ஆர் சேல்ஸ் வந்து ஒரு விபிசியில் இருக்கு. இப்போ இந்த மாதிரி விபிசியில் இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ வந்து கார்பரேட்னு சொல்லிட்டு இது ஒரு விபிசியில் இருக்கு. இது அப்ளிகேஷன், கார்பரேட் அப்ளிகேஷன். இப்போ நாளையுமே வந்து இப்போ ஒரே கம்பெனிக்கு தான் ஏதாவது ஒரு இதை இப்போ நாளையுமே கனெக்ட் பண்ணணும்னா நான் வந்து அட்மின் இருக்கிறவங்க வந்து ஹெச்ஆர் இதையும் பார்க்குற மாதிரி இருக்கணும். அதாவது அங்கே கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பண்றப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விபிசி பேரிங்னு சொல்லிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். விபிசி பேரிங். ஸோ இந்த விபிசி பேரிங் வந்து என்னாச்சு, ரெக்கார்டிங் ஆகுது. ஸோ விபிசி பேரிங் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஸோ விபிசி பேரிங் தான் நேற்று வந்து பார்த்தோம். இந்த விபிசி பேரிங்ல என்ன ஒரே ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விபிசி பேரிங்ல 1 to 1 தான் வந்து பண்ண முடியும். விபிசி பேரிங் இப்போ வந்து 1 to 1 தான் பண்ண முடியும். விபிசி பேரிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜஸ் போங்க. இமேஜஸ்ல பார்த்தா தான் கிளீனா தெரியும். இங்க பாருங்க. இப்போ ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. இப்போ ஏலேருந்து சி 1 to 1. இப்போ இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ இதுக்கு 3 இருக்கு அப்படின்னா 3மே இன்டர் கனெக்ட் பண்ணணும்னாலே இங்கே ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏலேருந்து பியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏலேருந்து சியை கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் பிலேருந்து ஏ கனெக்ட் பண்ணுறோம். சப்போஸ் சிஐயும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து பிலேருந்து சியை கனெக்ட் பண்ணணும். 1 to 1 தான் பண்ண முடியும். ஸோ 1 to 1 பண்ணுறதுனால ஒரு 4 இருக்கு. 4 விபிசி இருக்கு. 4 விபிசியை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து 1, இது 2, இது வந்து 3, இது ஒரு 4 இருக்கு. இப்போ 4 இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணணும். ஓகே 1. அப்புறம் இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணணும். ஏன்னா 1 to 1 தான் இங்கே வந்து பண்ண முடியும். ஓகே. அதுக்கு பிறகு வந்து இதை பண்ணுறதுக்கு வந்து இதுலேருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். அப்போ இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணணும். அப்போ இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் இங்கே இருக்கு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது அப்புறம் வந்து இதுலேருந்து ஓகே இந்த ஒன்று அதுவும். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணோம். அப்புறம் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். ஏறக்குறைய 9 வந்து ஆயிடுது. 9 வந்து வரும்போது இது வந்து பயங்கரமான நெட்வொர்க் கன்ஜெக்ஷன் மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறப்ப நெட்வொர்க் கன்ஜெக்ஷன் மாதிரி ஆயிடுது. ஸோ விபிசி பேரிங்கில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் அதுதான். ஏன்னா உங்களுக்கு 1 to 1 கனெக்ட் பண்ணுறதுனால. அதுக்குனால தான் விபிசி டிரான்சிட் கேட்வேன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. இந்த டிரான்சிட் கேட்வேன்றது என்னது அப்படின்னா இங்கே பாருங்க. இந்த 4 விபிசி இருக்கு அப்படின்னா ஸ்டார் மாதிரி கனெக்ட் ஆகும். ஸ்டார் டோபாலஜி இங்கே நடுவில் ஒன்று வந்துடும். விபிசி டிரான்சிட் கேட்வேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கனெக்ட் ஆகிடும். இப்படி கனெக்ட் ஆகும்போது 4மே வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ஷன் மாதிரி ஆயிடும். இதுதான் டிரான்சிட் கேட்வேங்கிறது இதுதான் விபிசி டிரான்சிட் கேட்வே. ஸோ ஒரு ஸ்டார் இது மாதிரி கனெக்ட் ஆகுது. இங்கே பாருங்க கரெக்டான பிக்சர். எப்படி விபிஎன் கனெக்ஷன் மூலயமா அமேசான் விபிசி, இது ஒரு விபிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இங்கே நடுவில் வந்து கனெக்ட் ஆயிடுது. ஸோ எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்ஷனாக இருக்கும். இதில் வந்து வித்தின் த ரீஜனும் பண்ணிக்கலாம், அக்ராஸ் ரீஜனும் வேற ரீஜனும் இது பண்ணிக்கலாம். சரி, வித்தின் த ரீஜன் பண்ணிக்கலாம், அக்ராஸ் வேற அக்கௌண்ட்டும் பண்ணிக்கலாம். வேற ரீஜன் பண்ணிக்கலாம், வேற அக்கௌண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் டிரான்சிட்டிவ் கேட்வே. அதுதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிரான்சிட்டிவ் பேரிங்
between the 100 of VPC and on premises. On premises இருக்கிறது எல்லாமே டிரான்சிட்டிவ்லி அதாவது விபிசிக்கு வந்து விபிசி பேரிங் வந்து டிரான்சிட்டிவ்னா பண்ண முடியாது. டிரான்சிட்டிவ்னா என்னது அப்படின்னா, இப்ப இங்க இருந்து இந்த கனெக்ட் பண்றோம். இங்க இப்ப ஏலேருந்து 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 பிலேருந்து சி அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. 1 to 1 தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்டார் மூலயமா பண்றதுனால டிரான்சிட்டிவ் கேட்வே மாதிரி நம்ம டிரான்சிட்டிவ் கனெக்ஷன் வந்து பண்ணலாம். அதை எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 100 ஆஃப் விபிசிக்கு நம்ம கனெக்ட் பண்றது வந்து இந்த இது உதவுது. ஹப் அண்ட் ஸ்போக் ஸ்டார் கனெக்ஷனா வித்தின் ரீஜன் அண்ட் கிராஸ் ரீஜன் இது ரெண்டுமே வந்து பண்ணிக்கலாம். வித்தின் ரீஜன் கிராஸ் ரீஜன் கிராஸ் அக்கௌண்ட் யூசிங் த ரிசோர்ஸ் அக்சஸ் மேனேஜர் RAM அப்படின்னு இருக்கு. அதை வச்சு கிராஸ் அக்கௌண்ட்லையும் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். ரவுட் டேபிள் லிமிட் விச் விபிசி கேன் டாக் ஈச் அதர். ஓகே, ஒரே ஒரு ரவுட் டேபிள் வச்சு பண்ணிக்கலாம். ஒர்க்ஸ் வித் டைரக்ட் கேட்வே அண்ட் விபிஎன் கனெக்ஷன் ரெண்டையும் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். விபிஎன் அண்ட் டைரக்ட் கேட்வே, டைரக்ட் கனெக்ட் அப்புறம் விபிஎன் இது ரெண்டுமே வந்து நம்ம பின்னாடி எடுக்கணும். நான் பின்னாடி எடுக்கிறேன். இப்போ ஸோ இது வந்து ஸ்டார் மூலயமா ஸ்டார் கேட்வே மாதிரி எல்லா விபிசியும் கவர் பண்றது தான் இந்த டிரான்சிட் கேட்வே. இந்த டிரான்சிட் கேட்வே வந்து ஃப்ரீ கிடையாது, இது வந்து காசு. ஏன்னா டிரான்சிட் கேட்வே இஸ் நாட் எ ஃப்ரீ கேட்வே, இட்ஸ் நாட் எ ஃப்ரீ, இது வந்து பிரைஸ். எக்ஸாம்பிள் பிரைஸ் எங்க பார்ப்போம். பெஸ்ட் ப்ராக்டிஸ் டிரான்சிட் கேட்வே ஷேரிங் கன்சிடரேஷன் ஐசோலேட்டட். ஓ, இந்த இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் மாறுது. இங்க பாருங்க, ஒகியோக்கு வந்து 0.0 பிரைஸ் பெர் ஏடபிள்யூஎஸ் டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட். இது வந்து அட்டாச்மெண்ட்டுங்கிறோம். அதாவது இப்போ நான் இப்போ 4 விபிசியை கனெக்ட் பண்ணுறோம்னா 4 அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க 0.05 சென்ட் இவ்வளவு டாலரு. இப்போ ப்ரைஸ் ஜிபி பெர் டேட்டா ப்ராசஸ்டு, டேட்டா வந்து போகுது இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $0.02 பெர் ஜிபி. ஓகே, இது ஒவ்வொரு வேற இதுக்கும் வந்து மாறும். இப்போ சிங்கப்பூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7 கூடுது, சிங்கப்பூருக்கு வந்து கூடுது. இப்போ ஒகியோ விர்ஜினியாலாம் கொஞ்சம் கம்மியாகுது. ஓகே, இந்த மாதிரி இது வந்து ப்ரைஸ். ஸோ இது வந்து ஃப்ரீ கிடையாது, டிரான்சிட் கேட்வே வந்து ஃப்ரீ கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, டவுட் இல்லை. ஹலோ சார், கவனிக்கிறீங்களா எப்படி? ஹலோ, நான் சொன்னதில் எதுவும் டவுட் இருக்கா? இப்போ இல்ல சார், இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லை. இதில் இது இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் போயிடுவோம். ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நம்ம நேற்று பண்ணது வந்து எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா இங்கே அதுலேருந்து இதை மட்டும் மாற்றிடுவோம், ஐபி மட்டும் மாற்றிடுவோம். நோட்ஸ்
அப்போ விபிசி மை கஸ்டம் விபிசி ஓகே. சப்நெட் ஓகே. சப்நெட் வந்து ப்ரைவேட் தூக்கி விட்டுருவோம். ஏன்னா பப்ளிக் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து இதை கனெக்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக பண்ண போகிறது கிடையாது. மை கஸ்டம் விபிசி ஓகே. நியூ செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஓகே. அப்புறம் இன்டர்நெட் கேட்வே அசோசியேட் வித் பப்ளிக் ரவுட் டேபிள், ப்ரைவேட் ரவுட் டேபிள் வேணாம். பப்ளிக் அடிஷ்னல் மை இன்டர்நெட் கேட்வே, ப்ரைவேட் ரவுட் டேபிள் பாயிண்டிங் டு லோக்கல் ஓகே. ஓகே, இவ்வளோதான் பண்ண போகிறோம். இப்போ வந்து விபிசி மை கஸ்டம் விபிசி ஓகே. இங்கே வந்து இங்கே பாருங்க, மை ஓகே கஸ்டம் விபி ஓகே. மை கஸ்டம் விபிசி ஒன்றுன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி போட்டுக்கிடுவோம். இப்போ ஒன்று கஸ்டம் விபிசி 1. நான் நோட்ஸ் எடுத்துட்டேன்னா டக்குன்னு பண்ணிடலாம். 3 1 ஓகே. இது வந்து 1, இது வந்து 2 2, இது வந்து 3 1 2 3 ஓகே. 3 இதை வந்து நான் காமிக்கிறேன். டிஃபால்ட் கிரியேட் ஓகே. 3 இது. இப்போ வந்து இது 208 69 50 சாரி 69 59 இங்கே வந்து 49 அவ்வளோதான். வெரி சிம்பிளாக நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். இப்போ 2 இது வந்து 3 ஓகே. இந்த 3 வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். 3 கனெக்ட் பண்ணி காமிச்சாலே போதும் ஓகே. அடுத்து வந்து EC2 போகிறோம். EC2வில் வந்து மை பப்ளிக் EC2 இன்ஸ்டன்ஸ் மை கஸ்டம் விபிசி 1 எடுத்துக்கிறேன். ஸோ மை கஸ்டம் பப்ளிக் EC2 இன்ஸ்டன்ஸ் ஐபி ஓகே. மூணு விபிசி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பப்ளிக் EC2 இன்ஸ்டன்ஸ் மை கஸ்டம் 1 அது 1 2 3 இன்ஸ்டன்ஸ் பண்ணிக்கிறோம். 3 இன்ஸ்டன்ஸ் பண்ணிட்டு எனேபிள் கிரியேட் ஓகே. இது வந்து பப்ளிக் ஐபி எனேபிள் கிரியேட் 1A வந்து அப்புறம் வந்து இதில் A1 B1 AZ 1 ஏல 1 பியில் 1 அடுத்து வந்து சியில் 1 சியில் 1 ஓகே பண்ணிக்கலாம். ஓகே, இது அப்புறம் பண்ணிக்கிறோம். இப்போ 3 விபிசி வந்து பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து வைப்போம். ஸோ இங்கே பாருங்க, நான் இதில் லாகின் ஆகிட்டேன். ஓகே, சிங்கப்பூரில் இருக்கேன். இங்கே பாருங்க, சர்வீசஸ் விபிசி விபிசியில் டிஃபால்ட் விபிசி 1 இருக்குது. நம்ம வந்து லான்ச் இல்லை, விபிசி விசாடு கிடையாது. விபிசி விசாடு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அது வந்து என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. கேன்சல் அண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ லான்ச் விபிசி இங்கே போங்க. விபிசி போயிட்டு இங்கே வந்து கிரியேட் பண்ணுங்க, கிரியேட்டிவ் விபிசி. ஓகே, இங்கே வந்து டக்குன்னு காப்பி பண்ணிட்டு பண்ண வேண்டியதான், வேற வழியே இல்லை, வேற எதுவும் தேவையில்லை.
மை கஸ்டம் விபிசி 1. ஓகே, அடுத்து வந்து இது வந்து சிஐடிஆர் பிளாக். ஓகே, டிஃபால்ட் கிரியேட் க்ளோஸ். மை கஸ்டம் விபிசி 1. அடுத்து வந்து மை கஸ்டம் விபி சாரி, அடுத்து வந்து மை கஸ்டம் விபிசி 2. இது என்னது 59. ஓகே, டிஃபால்ட். அடுத்து வந்து மை கஸ்டம் விபிசி 3. கிரியேட். ஸோ 3 வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே அது நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன், ஏன்னா இப்போ பண்ண வேணாம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, சப்நெட். சப்நெட் வந்து பார்க்கணும், EC2 IC கேட்வே. இங்கே சப்நெட்டை காணும், ரவுட் டேபிள். அது எப்படி சப்நெட் இல்லாமல் இருக்கும்? நான் வந்து கரெக்டாக காப்பி பண்ணலையா? ஓகே, டவுன்லோட்ஸ் டிரான்சிஸ்டர் ஏபிசி பேரிங் இங்கே இருக்கும். டு கிரியேட் பப்ளிக் EC2 instance subnet. இந்த இருக்கு சப்நெட், பப்ளிக் சப்நெட். ஓகே, சப்நெட் வந்து பண்ணுவோம். சப்நெட் வந்து இங்கே 3 கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சப்நெட். ஸோ சப்நெட் வந்து மை பப்ளிக் சப்நெட் AZ169. ஓகே, அடுத்து வந்து 3க்குமே தனித்தனி சப்நெட் பண்ணுவோம். 3க்கு இது வந்து 59. யாரு சார்? யூடியூப் வந்து அது ஒர்க் ஆகலை, அதனால ரெக்கார்டு மட்டும் தான் பண்ணுறோம் சார். ரெக்கார்டு பண்ணுறோம். ஆமாம், யூடியூப் ஒர்க் ஆகலை, அது வந்து யூடியூப் ரெக்கார்டு மட்டும் பண்ணுறோம். அப்புறம் யூடியூப்பில் ஏற்றிக்கிறோம். என்ன பண்ணுறது? சரி, ஏன்னா அது என்ன ரீஸ்டார்ட் பண்ணணும். நான் ரீஸ்டார்ட் பண்ணேன்னா அது ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடும், ஏன்னா மிஷின் வந்து அப்படியே இதாயிரும். ஸோ இங்கே வந்து 49. இப்போ 3க்கும் வந்து ஒவ்வொரு சப்நெட் மாதிரி ஒன்று பண்ணிக்கிறோம். இது ஏல இருக்கும், இது வந்து பியில் இருக்கும், இது வந்து சியில் இருக்கும். ஓகே, இப்போ 3 விபிசி வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து சப்நெட் கிரியேட் பண்ணுறோம், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சப்நெட் வேணும். சப்நெட் வந்து கிரியேட் பண்ணும்போது இங்கே பாருங்க சப்நெட். சப்நெட் வந்து கிரியேட் சப்நெட். ஓகே, கிரியேட் சப்நெட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மை ஓகே மை பப்ளிக் சப்நெட்டு 1, அதாவது கஸ்டம் விபிசி 1க்கு வருது. ஓகே 1. ஸோ கஸ்டம் விபிசிக்கு 1க்கு வருது. 1 இங்கே பாருங்க, கஸ்டம் விபிசி மை கஸ்டம் விபிசி 1 எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்க, இங்கே செலக்ட் பண்ணுற பாருங்க, ஏன்னா இங்கே வந்து காமிக்காது, இது நம்ம இது தான் காமிக்கும், இங்கே தான் இது காமிக்கும். மை கஸ்டம் 1 அதில் வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து 1A. ஓகேவா, 1A. இப்போ இந்த சிஐடிஆர் பிளாக் வந்து அப்படியே இங்கேருந்து என்ன ஆரம்பிக்குது, 69 ஆரம்பிக்குது. ஸோ அதே தான், ஆனால் 208 1 இங்கே வந்து 1 வந்துடுது. அப்புறம் 24/24. இந்த சிஐடிஆர் பிளாக் வந்து நம்ம அந்த இதில் வந்து கிளீனாக நடத்தியிருக்கோம். என்னது விபிசி இன்ட்ரோடக்ஷனில் இந்த 2-3 கிளாஸுக்கு முன்னாடி வந்து கிளீனாக நடத்திருக்கோம். ஸோ அங்கே போய் பார்த்துக்குங்க. இப்போ சப்நெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. எதுக்கு? இந்த மாதிரி பப்ளிக் சப்நெட்டுக்கு. சப்நெட்டு 1க்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா மை பப்ளிக் சப்நெட் 2. ஸோ இது வந்து 2. இங்கே வந்து எடுங்க, இதை எடுங்க, என்னது மை கஸ்டம் 2 எடுங்க. இப்போ அவைலபிலிட்டி ஜோன் வந்து 2 1B. இப்போ இது 59 இருக்கு. 59ல் வந்து இப்போ இதோடைய ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 59 ஆரம்பிச்சு இந்த மாதிரி வரும். ஓகே ஓகே, இப்போ கிரியேட். ஓகே, இப்போ இதில் வந்து அடுத்த கிரியேட் மை சப்நெட்டு. இப்போ வந்து இது வந்து 3.
ஸோ மை பப்ளிக் சப்நெட் வந்து 3. ஸோ இங்கேயும் வந்து சாரி 3, இங்கே வந்து மை கஸ்டம் 3ன்னு எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கு போங்க, அடுத்ததுக்கு போய்ங்க. இங்கே 49 ஆரம்பிக்குது. ஸோ 49 இது வந்து சேடியர் பிளாக். ஓகே, 3 வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரே ஒரு இது மாற்றிக்கிறோம். 1 2 3. ஓகே, இப்போ 3 வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு கிரியேட் த என்ன இது பண்ணுறோம், EC2 வந்து கிரியேட் பண்ணுவோம். 3லையுமே EC2 வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் வந்து சிங்கப்பூரில் ஒன்றும் இல்லை. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸு இங்கே பாருங்க, இந்த ஃப்ரீ டயர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்க, நல்லா பாருங்க, மை கஸ்டம் 1ல வந்து எடுத்துக்கிறேன். மை கஸ்டம் 1னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சப்நெட் வந்து என்ன வருது, சப்நெட் 1A தான். ஏன்னா அதுதான் அங்கே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வந்துருச்சு. இது டிசேபிள் வருது, இது எனேபிள் பண்ணிக்கிறோம். இங்கே எனேபிள் பண்ணிட்டு அவ்வளோதான், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. ஆட் ஸ்டோரேஜ் இது அப்படியே விட்டுருங்க, ஆட் டேக் விட்டுருங்க. இங்கே நேம் வந்து இது வந்து விபிசி 1ன்னு வச்சுக்கிருவோம். விபிசி 1 அவ்வளோதான், சுருக்கமாக வச்சுக்கிருவோம், ரொம்ப கன்ஃபியூஸாக பண்ணிக்கிற வேணாம். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SSH வந்துருச்சு. ஸோ 80 மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். 80 ஆட் பண்ணுவோம். இல்லை எக்ஸிஸ்டிங் ஒன்றுமே காமிக்காது, ஏன்னா இது புது விபிசி, அதனால் வந்து எதுவும் காமிக்காது. ஸோ விபிசி 1 இதை வந்து விபிசி 1உடைய எஸ்ஜி செக்யூரிட்டி குரூப். ஓகே, இப்போ ரெவ்யூ அண்ட் லான்ச்சுங்கும் போது 00 AWS boot camp ஒன்று இருக்கு. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இது லான்ச் ஆயிடுச்சு. வியூ இன்ஸ்டன்ஸ். இப்போ வியூ இன்ஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து என்னது, விபிசி 1உடைய EC2 மிஷின். நம்ம டேக் கொடுத்தமே, அது ஏன் இங்கே வர மாட்டேங்குது அப்படின்னா, அங்கே டேக் வந்து நேம் வந்து கேப்ஸில் கொடுத்துருக்கணும். இந்த நான் அடுத்த தடவை கொடுக்குறேன் உங்களுக்கு, அப்போ தெரியும். விபிசி 1உடைய EC2 மிஷின் ரன்னிங் ஆகுது. இங்கே வருங்க, காப்பி இதை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் லாகின் ஆகிறோம், இதில் பட்டியலில் லாகின் ஆகிறோம். பட்டியலில் லாகின் ஆகும்னா இப்போ வந்து லாகின் ஆகாது. ஏன் சொல்லுங்க, பட்டியலில் வந்து லாகின் ஆகாது. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்தோம், அதாவது ஒரு விபிசி பண்ணுறோம், விபிசியோடைய என்ன பண்ணியிருக்கோம், விபிசி வந்து இது ஒரு விபிசி. ஓகே, அதுக்குள்ள ஒரு பப்ளிக் சப்நெட் பண்ணோம். ஓகே, அந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள ஒரு EC2 மிஷினை வந்து போட்டோம். இங்கே பாருங்க, அது கனெக்ட் ஆகலை. EC2 மிஷினை வந்து போட்டோம், இதெல்லாம் ஓகே. EC2 மிஷினில் ஒரு செக்யூரிட்டி குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஆனால் இந்த விபிசி இது வந்து பப்ளிக் சப்நெட்டு, இந்த இது வந்து ஓகே, இது வந்து விபிசி வைங்க. பென் இதுதான் விபிசி. ஓகே, இப்போ இந்த விபிசி வந்து ஓகே, இப்போ இந்த விபிசி இருக்கு. இந்த விபிசி வந்து என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து இன்டர்நெட் கேட்வேனா இருக்கு. இன்டர்நெட் கேட்வே அதுதான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே தான் கனெக்டட் டு த இன்டர்நெட்டுக்கு வந்து இதாகும். அது வந்து இங்கே வந்து போடல. ஸோ IGW என்ன பண்ணாம வந்து போடல, இன்டர்நெட் கேட்வே. அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு ரவுட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணணும். இதுக்கும் வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். இது வந்து ரவுட் டேபிள், அதுதான் ரவுட் பண்ணுது. இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து ரொம்ப மெயின். ரவுட் டேபிள், இந்த ரவுட் டேபிளும் இன்னும் நம்ம பண்ணல. ஒன்லி வந்து செக்யூரிட்டி குரூப் மட்டும்தான் பண்ணோம். செக்யூரிட்டி குரூப் போட்டு இதை லான்ச் பண்ண பார்க்குறோம். இது வந்து எப்படி லான்ச் ஆகும், நம்ம வந்து இன்டர்நெட்டுக்கு வந்து இதே எக்ஸ்போஸ் ஆகலை. ஸோ அதனால வந்து
இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாட்டியும் கூட ரவுட் டேபிளுக்கு ஒன்றும் பண்ணவே இல்லை. அதனால தான் இது வந்து நம்ம லாகின் ஆக முடியலை. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு விபிசிக்கும் ஒரு ரவுட் டேபிள், ஒவ்வொரு விபிசிக்கும் ஒரு ரவுட் டேபிள் இருக்கு. ஸோ சர்வீசஸ் விபிசி ஒரு ரவுட் டேபிள், சாரி ஒவ்வொரு விபிசிக்கும் ஒரு இன்டர்நெட் கேட்வே, சாரி ஒவ்வொரு விபிசிக்கும் ஒரு இன்டர்நெட் கேட்வே. இப்போ இது வந்து டிஃபால்ட் இதுக்கு இருக்கு, அட்டாச் ஆயிருக்கு ஏற்கனவே. ஸோ கிரியேட் இன்டர்நெட் கேட்வே மை கஸ்டம் விபிசி. ஓகே, மை கஸ்டம் ஒன்றுக்கு வந்து ஐஜிடபிள்யூ, மை கஸ்டம் ஐஜிடபிள்யூ நான் போட்டுறேன், ஐஜிடபிள்யூ 1. ஓகே 1. இப்போ வந்து இங்கே பாருங்க, நேம் வந்து மை கஸ்டம் ஐஜிடபிள்யூ. ஓகே, இப்போ வந்து இன்டர்நெட் கேட்வே இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் ஆயிட்டு இது என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணணும் எதோட, நம்ம விபிசியோட, எதோட ஃபர்ஸ்ட் விபிசியோட, கஸ்டம் 1 விபிசியோட அட்டாச் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ 1 அட்டாச் பண்ணிட்டு அப்புறம் போய் இங்கே இதை லான்ச் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே அட்டாச் ஆயிடுச்சு. எங்க ஆயிடுச்சு, இந்த ரெண்டுக்கும் இன்டர்நெட் கேட்வே இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து இது இதோட விபிசியோட அட்டாச் ஆயிடுச்சு. விபிசினா இதோட அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ இதோட இப்போ இன்டர்நெட் கேட்வே வந்து அட்டாச் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த ரவுட் டேபிள் வந்து எடுக்க பண்றோம். இங்க பாருங்க, ரவுட் டேபிள் கிரியேட் ரவுட் டேபிள் மை கஸ்டம் ஆர்டி. ஓகே, ஆர்டி 1 ரவுட் டேபிள்ல 1, ரவுட் டேபிள் 1 விபிசி வந்து இங்க பாருங்க, மை கஸ்டம் விபிசி 1 எடுத்துக்கிறோம். 1 எடுத்துக்கிட்டு அதே தான் பண்றோம், நேமு மை கஸ்டம் ஆர்டி 1. ஓகே 1 கிரியேட் பண்றோம். இப்போ ரவுட் டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது இந்த ரவுட் டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கும் வந்து இந்த கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். இந்த கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல. ஓகே, கனெக்ஷன் கொடுக்கணும். இதுக்கும் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ரவுட் டேபிளுக்கும் ஐஜிடபிள்யூக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இது எப்படி தர்றது, மை கஸ்டம் விபிசி இங்க பாருங்க 1. ஸோ இங்க எடுத்துக்கிறேன். இங்க எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க, ரவுட் வந்து 0, இந்த இதுதான் இருக்கு, நார்மலா இதுதான் இருக்கு. இப்போ எடிட் ரவுட்டு ஆடு 0.0.0/0. இது வந்து எங்க கொடுக்குறேன் உங்களுக்கு, இன்டர்நெட் கேட்வே மை கஸ்டம் 1. கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா வருது பாருங்க, ஏன்னா இதோட மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மை கஸ்டம் 1 சேவ் ரவுட் வந்து சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்றோம்னா, சப்நெட் அசோசியேஷன்ல போயிட்டு எடிட் சப்நெட் அசோசியேஷன், இதோட இந்த சப்நெட் இருக்கு இல்லையா, அந்த மை பப்ளிக் ஐபி, இதை வந்து பண்ணிக்கிறோம். இதை பண்ணிக்கிற போது இந்த கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. இங்கேருந்து இங்கே கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகுது, இங்கேருந்து இங்கே கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது, இன்டர்நெட் கேட்வேக்கும் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து இப்போ போய் பாருங்க, சூப்பரா வந்து லாகின் ஆவாங்க. வருதா டகடக். இது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, சர்வீசஸ் EC2 இந்த விபிசி வந்து இதில் ரன் ஆகுது. இல்லை, கீ வந்து என்ன கீ போட்டேன், கீ 00 AWS bootcamp 00 AWS bootcamp 00 AWS bootcamp 00ன்னு கிடையல. 00ன்னு இருக்கு, AWS bootcampன்னு இருக்கு. இங்க வேற ஏதோ செலக்ட் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல, இருங்க ஒரே ஒரு நிமிஷம். இதோடைய ஐபி வந்து என்னது, 00 AWS bootcamp. ஓகே, ஸோ EC2-user @ இது ஆத்து 001 செலக்ட் பண்ணிட்டேன் நான், 00 AWS bootcamp. ஓகே, இப்போ ஓப்பன். இப்போ உள்ள போயிடுச்சு. ஸோ உள்ள போயிடுச்சுன்னா இங்க பாருங்க, 14 அப்ளை. இப்போ வந்து sudo su
m install httpd ye systemctl start httpd systemctl enable httpd. ஓகே, இப்போ இங்கே பாருங்க. இப்போ வந்தீங்கன்னா சிடி இது கொடுக்க தேவையில்லை, இருந்தாலும் கொடுத்துருவோம். வேறு www html. ஓகே, way.index.html custom. ஓகே, h1 custom vpc one page. ஓகே, one page, அவ்வளோதான், சிம்பிள். h1 கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இது பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொன்றா டிப்ளாய் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ கஸ்டம் விபிசி ஒன் பேஜ், கஸ்டம் விபிசி 1 வந்து ரன் ஆகுது. இதே மாதிரி அடுத்து 2, 3 இது வந்து ரன் பண்ணணும். அவ்வளோதான். 2, 3 ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, இங்கே வந்து 1 இது டிஃபால்ட் வந்து கஸ்டம் 2 எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே டிசேபிள்னு இருக்குது, இது எனேபிள் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸ்டோரேஜ் டேகு இங்கே வருங்கும்போது இந்த கேப்ஸ் நேம் கொடுக்கணும். ஸ்மால் இது என்ன கொடுத்தோம்னா அது வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ விபிசி 2 EC2 விபிசி 2 EC2 செக்யூரிட்டி குரூப், செக்யூரிட்டி குரூப்ல விபிசி 2 செக்யூரிட்டி குரூப் ஓகே. இங்க வந்து HTTP இங்க 0. ஓகே, review and launch 0000 AWS bootcamp. ஓகே, acknowledge. ஓகே, லான்ச் இன்ஸ்டன்ஸ் இது வந்து லான்ச் ஆகுது. தட்ஸ் ஓகே. இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து 3வது இதை பண்ணிக்கிறோம். 3வது வந்து இப்போ என்னது 3க்கு போய் பண்ணிக்கிறோம். இதை வந்து எனேபிள் ஆட் ஸ்டோரேஜ் இது ஓகே. இது நேமு. ஸோ விபிசி 3 EC2 மிஷின். இப்போ வந்து செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ விபிசி 3 SG. ஓகே, HTTP இப்போ இது review and launch. ஸோ AWS 00 இதாக இருக்கணும். இப்போ 2மே லான்ச் ஆயிடுச்சு. இப்போ 2மே ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எகைன் வந்து விபிசி இது என்னது EC2 விட்டுருங்க. இங்கே இருக்கு நம்பர். ஓகே, இங்கே விபிசி ஓகே, நோ ப்ராப்ளம். 2 and 3 ஒன்று வந்து ரன் ஆகிட்டு 2 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே 2 இதில் கனெக்ட் பண்ண முடியுமா நான் பார்க்குறேன். கனெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா இங்கேயே பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றா பண்ணணும் அவசியம் கிடையாது. வந்துடும். இன்சலைசிங் ஆகிட்டு இருக்கு, அதனால லேட் ஆகுதா? ஆஹா, இங்க இன்சலைசிங் ஆகிட்டு இருக்கனால லேட் ஆகுது. இது வந்து வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து ரவுட் டேபிள் வந்து நம்ம என்ன பண்ணல. ஸோ வி ஆர் கம் டு த ரவுட் டேபிள். அதே தான், அதே இதுக்கு பண்ற மாதிரி தான் ரவுட் டேபிள். இப்போ சப்நெட் ஏற்கனவே இருக்கு. ரவுட் டேபிள் வந்து கிரியேட் ரவுட் டேபிள். என்னது மை கஸ்டம், சாரி இதை எடுத்துக்கிறோம். நம்பர் மட்டும் மாத்திட்டோம்னா முடிஞ்சு. சரி, மை கஸ்டம் ரவுட் டேபிள் 2. ஓகே, மை கஸ்டம் ரவுட் டேபிள் 2. இங்கே வந்து 2 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நேம் வந்து மை கஸ்டம் ரவுட் டேபிள் 2.
ஸோ கிரியேட் க்ளோஸ். அடுத்து வந்து கிரியேட் ரவுட் டேபிள் மை கஸ்டம் ரவுட் டேபிள் 3. ஸோ இங்கே வந்து 3 எடுத்துக்கோங்க. நேமு மை கஸ்டம் 3 கிரியேட். ஸோ 3 வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are coming to ரவுட் டேபிள் 2க்கு வருவோம். இதை எடுத்துட்டு 2ல வருவோம். 2ல வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டு, அதை எடிட்டு ஆடு பொங்க 0 0 0 0/0 இங்கே வந்து இன்டர்நெட் கேட்வே வாவ். இன்டர்நெட் கேட்வே நம்ம பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு விபிசிக்கும் ஒரு இன்டர்நெட் கேட்வே வந்து பண்ணி ஆகணும். ஸோ இந்த பேரிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தரவாயிடுவீங்க. இப்போ இன்டர்நெட் கேட்வே இல்லை. ஸோ கிரியேட் இன்டர்நெட் கேட்வே. ஒரே ஒரு நிமிஷம் இது பாருங்க, இதை பார்த்துருவோம். ஏன்னா ஒரே மாதிரி நேம் கொடுக்குற நல்லது. மை கஸ்டம் விபிசி. ஓகே, கஸ்டம் 1 இன்டர்நெட் கேட்வே. ஸோ மை கஸ்டம் 1 இன்டர்நெட் கேட்வே. இது வந்து 2. ஸோ நேமு அது இருக்கட்டும், இன்டர்நெட் கேட்வே. இப்போ இதோட ஆக்ஷன் அட்டாச் வந்து 2 இது பண்ணுங்க. 2 பார்த்தீங்களா, 2 3 தான் இருக்கு அதில். ஏன்னா ஒன்று வந்து ஒன்னோட அட்டாச் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னோட அட்டாச்சே பண்ணவே முடியாது. ஓகே, இன்டர்நெட் கேட்வே இங்கே 1, இது 2 அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ 3 வந்து இது வந்து 3. இப்போ நேம்லாம் வேணாம், இது வந்து இன்டர்நெட் கேட்வே. இப்போ இதோட என்ன அட்டாச் பண்ணணும், 3 வந்து அட்டாச் பண்ணணும். 3 அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ அட்டாச் இன்டர்நெட் கேட்வே. இப்போ 3 வந்துருச்சு. ஓகேவா, 3 வந்துருச்சு. இங்கே வாங்க ரவுட் டேபிள். ரவுட் டேபிளில் வந்து செகண்ட் செகண்டில் வந்து ரவுட் பண்ணிட்டு இருந்தோம். எடிட் ரவுட்டு ஆடு 0 0 0 0/0. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கேட்வே 2 சேவ் ரவுட்ஸ். சூப்பர். அடுத்து வந்து சப்நெட் ப்ரொபகேஷன். எந்த சப்நெட்டு, இந்த சப்நெட் ரெண்டாவது இதுதான் வேணும். ஸோ அதை வந்து பண்ணியாச்சு. ஸோ என்ன ஆகும், இந்த லிங்க் ரெண்டுமே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ 2வதுக்கு ஆயிடுச்சு. இப்போ 3வதுக்கு வந்து இதை தூக்கி விட்டுருங்க, என்னால் அது தெரிய மாட்டேங்குது. இப்போ ரவுட்டு எடிட் ரவுட்டு ஆட் ரூல் 0 0 0 0/0. இங்கே வந்து இன்டர்நெட் கேட்வே போங்க. இன்டர்நெட் கேட்வே 3 வந்துருச்சா, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 3. அடுத்து வந்து போனீங்கன்னா சப்நெட் அசோசியேஷன் போங்க. எடிட் சப்நெட் அசோசியேஷன். இவ்வளோதான். 3 எடுத்து விட்டுருங்க. 3 வந்து இது பண்ணுங்க சப்நெட் அசோசியேஷன். ஸோ இப்போ வாங்க, இப்போ வந்தீங்கன்னா EC2க்கு வந்தீங்கன்னா 2 3 வந்து ரன் ஆகும். 2 3 வந்து ரன் ஆகணும். 2 விபிசி 2 கனெக்ட் பண்ணணும். இதில் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட். எஸ், சூப்பர். sudo su. ஓகே, install httpd y கடனை பண்ணிடு. அவ்வளோதான். சிஸ்டம் ctl start httpd. சிஸ்டம் ctl enable httpd. சூப்பர், அவ்வளோதான் வந்துச்சு. cd வேறு www html. ஓகே, vi.index.html. இங்கே வந்து ஏன்னா நம்ம தெரியறதுக்காக போடணும், இல்லாட்டினா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அதுதான். ஸோ எஸ்கேப்பு IE H1. திஸ் இஸ் VPC2 பேஜ். அவ்வளோதான், போதும். VPC2 பேஜ் H1. ஸோ எஸ்கேப்பு WQ. அவ்வளோதான். வாட் ஹேப்பன், என்னாச்சு, why it's happening like this? இது ஏன் வெளியே வரல? ஓகே, எனிவே இதை வந்து பார்ப்போம்.
விபிசி 2 பேஜ். ஓ, இங்கே கனெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி வரும் போல. ஓகே, நாட் அ ப்ராப்ளம். இந்த மாதிரி வருது. ஓகே, 2 முடிச்சாச்சு. இப்போ வந்து 3க்கு வாங்க. 3 இங்கேயே கனெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அங்கே போய் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கேயே கனெக்ட் பண்ணிடலாம். வந்துருச்சு, சூப்பர். sudo su m install httpd. ஓகே, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிஸ்டம் ctl start httpd, சிஸ்டம் ctl enable httpd. ஓகே, ரைட்டு. இப்போ cd where www html, இங்கே போயிட்டு vi.index.html போடுங்க. போட்டு h1 this is vpc 3 page. ஓகே. ஓ சாரி, அவசரப்பட்டுட்டனே. ஓகே, டபிள்யூக்கு. ஓகே, டபிள்யூக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரன் பண்ணோம் அப்படின்னா விபிசி 3 அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகும். ஓகே, இப்போ விபிசி 3 பேஜ் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து பேரிங்கில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்னோட ஒன்று பேரிங் வந்து பண்ணோம். பேரிங் வந்து நம்ம என்ன இது பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பாருங்க, பேரிங் வந்து பண்ணோம். ஆனால் இது வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேட்வே மாதிரி பண்ணுறோம். ஸ்டார் கேட்வே. ஸ்டார்னா இப்போ நம்ம கிட்ட 3 இருக்கு. முன்னாடி பேரிங்கில் வந்து இந்த 1 to 1 இப்படி தான் பண்ண முடியும். 1 to 1 தான் நம்ம வந்து பண்ணணும். 1 to 1. அப்புறம் வந்து அப்புறம் இன்னொன்று இருக்கு அப்படின்னா, இதை வந்து இங்கே இப்படி பண்ணணும். 1 to 1 தான் பண்ண முடியும். இப்போ ஆனால் இப்போ பண்ண பிறகு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 2 3 இருக்கு. ஸ்டார் இது மாதிரி இங்கே நடுவில் ஒரு டிரான்சிட் கேட்வே மாதிரி வருது. இப்போ இதுல இருந்து இதுக்கு பண்ண போகிறோம். இதுல இருந்து இதுக்கு பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே இந்த 1க்கு தான் இதாகும். ஸோ அதே 1க்கு 1 to 1 தான். ஆனால் நடுவில் ஒரு ஸ்டார் கேட்வே மாதிரி நடுவில் வந்துடுது. ஸோ எல்லாத்துக்குமே ஈச் அண்ட் எவ்ரி திங் கனெக்டட். ஸோ பேரிங்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ பேரிங்க்கு வந்து 1 விட்டு இதுலேருந்து 1 to 1 கனெக்ட் பண்ணணும். மற்ற 2க்கு எக்ஸ்ட்ரா 2 வந்து எக்ஸ்ட்ரா 2 கனெக்ட் பண்ணணும். ஸோ 3ங்கும்போது 3 ஏறக்குறைய 9 கனெக்ஷன் வந்து வந்துடும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 3 கனெக்ஷன் மட்டும்தான் வரும். ஏன்னா நடுவில் இருக்கிறவோட தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கோ டு இங்கே வந்து பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. திஸ் இஸ் விபிசி டிரான்சிட் கேட்வே இருக்கா? டிரான்சிட் கேட்வே. இந்த டிரான்சிட் கேட்வேல வந்து கிரியேட் டிரான்சிட் கேட்வே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கேட்வே வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்து வந்து இந்த நான் இங்கே ஸ்டெப் எழுதியிருக்கேன், இருங்க எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சிட் கேட்வே எழுதணும். அடுத்து வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். எத்தனை விபிசி இருக்கோ விபிசி அட்டாச் பண்ணலாம், விபிஎன் பண்ணலாம், பேரிங்கும் பண்ணலாம், பேரிங் வழியும் பண்ணலாம். அப்புறம் டிரான்சிட் கேட்வே ரவுட் டேபிள் வந்து பண்ணணும். ஓகே, டிரான்சிட் ஆட்டோ நேம் இட் எவ்ரிதிங் டீப்பா ஆட்டோ வச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்சிட் கேட்வே, அடுத்து வந்து ரவுட் டேபிள், அடுத்து தான் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து அந்த மாதிரி போடல, இங்கே மாதிரி மாற்றி போட்டிருக்காங்க. சரி, நோ ப்ராப்ளம். கிரியேட் டிரான்சிட் கேட்வே. டிரான்சிட் கேட்வே வந்து நம்ம வந்து அவர் கஸ்டம் டிரான்சிட் ஓகே கேட்வே. ஓகே, டெஸ்கிரிப்ஷன் அதே கொடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்க, இந்த அமேசான் ஏஎஸ்என் அவங்களா ஒரு நம்பர் கொடுத்துக்கிறாங்க. இது என்ன நம்பர்? autonomous system number for your transit gateway. You can use on existing ASN assigned to network. If you don't have one, you can use the private ASN number. Private ASN number இது கிரியேட் ஆகுது நெட்வொர்க். இதில் இப்போ டிஎன்எஸ் சப்போர்ட் எனேபிள், விபிஎன் இசிஎம்பி எனேபிள், ரவுட் டேபிள் அலோகேஷன் எனேபிள். இப்போ ஆட்டோ அக்செப்ட் ஷேர்ட் அக்கௌண்ட் இது வந்து
இன்னொரு அக்கவுண்ட்ல இருந்து நம்ம வந்து விபிசி கனெக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணணும். இன்னொரு அக்கவுண்ட்ல இருந்து பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணணும். ஸோ நமக்கு இன்னொரு அக்கவுண்ட் எதுவும் இல்லை, அதனால அதை எனேபிள் பண்ணலை. இப்போ வந்து கிரியேட் டிரான்சிட் கேட்வே, அவ்வளோதான் முடிஞ்சு. டிரான்சிட் கேட்வே வந்து இப்போ பெண்டிங் ஆயிடுச்சு. இப்போ பெண்டிங் வந்துச்சுன்னா அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுட் டேபிள். இப்போ ரவுட் டேபிள் வந்து கிரியேட் டிரான்சிட் கேட்வே ரவுட் டேபிள். ஸோ அதே தான் நம்ம வந்து டிரான்சிட் கேட்வே ரவுட் டேபிள் அது கொடுத்துட்றோம். டிரான்சிட் கேட்வே ஐடி வந்து இது என்னது, ஒண்ணுமே வரல. ஏன் வரவில்லை? இங்க வந்து வரணும். இங்க ஐடி வந்து வரணும். டிரான்சிட் கேட்வே ரவுட் டேபிள் நியூ. ஆஹா, டிஃபால்ட் அசோசியேஷன்ஸ் இங்க வந்து வரணுமே, ஏன் வர மாட்டேங்குது? ஓகே, இப்போ ஏன்னா இங்க வந்து இன்னும் வந்து இது வந்து இன்னும் இதுல தான் இருக்கு. ஓகே, கேன்சல். என்னாச்சு? விபிசி ஆக்ஷன்ஸ் ஓகே, ஷேர் அவைலபிள் ரவுட் ஷேர் இல்லை ஷேர் கிடையாது. ஆக்ஷன்ஸ் அவைலபிள் கஸ்டமைஸ். ஓகே, இங்கே வந்து ஸ்டேட் வந்து அவைலபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்க, இப்போ ரவுட் டேபிள் வந்து இங்கே வந்துருச்சா? இங்கே வந்து கிரியேட் ரவுட் டேபிள். ஓகே, இங்கே வந்துருச்சா? கேட்வே வந்து வந்துருச்சு. ஸோ ரவுட் டேபிள் டிரான்சிட் கேட்வே ஐடி வந்து என்னது, இதுதான் டிரான்சிட் கேட்வே ஐடி. ஓகே, டிரான்சிட் கேட்வே ஐடி கிரியேட் டிரான்சிட் கேட்வே ரவுட் டேபிள் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிடும். ஓகே, இப்போ கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த மை கஸ்டம் விபிசி வந்து இன்னமும் வந்து இதுலயே இருக்கு. என்னது, இப்போ இது வந்து ஒரு கஸ்டம் விபிசி. ஒரு நிமிஷம், ரவுட் டேபிள் ஏன் ரெண்டு நம்ம ஏன் பண்ணியிருக்கோம்? திஸ் இஸ் ரவுட் டேபிள். எஸ், ரெண்டுமே ஒண்ணுக்கு தான் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இல்லை பை டிஃபால்ட் அந்த டிரான்சிட் கேட்வே கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு ரவுட் டேபிள் அசோசியேஷன் கேட்டது. அது நம்ம எனேபிள் பண்ணியிருந்தனால பை டிஃபால்ட் அதுவே எனேபிள் ஆயிடுச்சு. ரைட். ஓகே, இது நம்ம பண்ண தேவையில்லை. இதை வந்து நம்ம டெலிட் வேணா பண்ணிடலாம். இந்த டெலிட்டிங். இப்போ அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணும்போது இங்க பாருங்க, அட்டாச் வந்து டிரான்சிட் கேட்வே ஐடி. ஓகே, விபிசியோட தான் அட்டாச் பண்ண போறோம். ஸோ விபிசி அட்டாச் பண்ண போறோம்னா டிஎன்எஸ் சப்போர்ட் விபிசி ஐடி. விபிசி எதை அட்டாச் பண்ண போறோம் அப்படின்னா 1. ஓகே, இங்க பாருங்க சப்நெட் ஆட்டோமேட்டிக்கா வருது. இங்க சப்நெட் 1B வந்துருச்சு. மை பப்ளிக் சப்நெட் 2 மை பப்ளிக் சப்நெட் 1னா 1 தானே வரணும். இங்க விபிசி நேம் டேக். ஓ, 2 செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, சரி. மை கஸ்டம் விபிசி 1 இங்க வருங்க. மை கஸ்டம் விபிசி 1 இங்க சப்நெட் 1 ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இப்போ இதுல வந்து என்ன ஒண்ணு, கிரியேட் டேக் அண்ட் லைட்லி டு நேம் த. ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து அட்டாச்மெண்ட் 1. ஓகே, டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட் 1. ஓகே, அட்டாச்மெண்ட் 1 எனேபிள். இப்போ வந்து கிரியேட் அட்டாச்மெண்ட். ஓகே, இங்க வந்து அட்டாச் ஆயிடுச்சு. அடுத்து வந்து கிரியேட் அட்டாச்மெண்ட் வந்து இப்போ வந்து அதே தான் எடுத்துக்கிறோம். இப்போ விபிசி இங்க வந்து கிரியேட். ஓகே, என்ன பேர் கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி? ஒரே ஒரு நிமிஷம், ஏன்னா இல்லாட்டினா குழம்பிடும். அதுக்காக டிரான்சிட் கேட்வே
அட்டாச்மெண்ட் 1. இப்போ 2 கொடுக்கணும். ஓகே, இப்போ இது விபிசி, இப்போ வந்து இது 2. ஓகே, எனேபிள். இப்போ விபிசி வந்து 2, மை கஸ்டம் விபிசி 2 எடுத்தோம்னா இங்கேயும் பாருங்க, இங்கே 2 வரும், கிரியேட் அட்டாச்மெண்ட். ஓகே, அடுத்து வந்து டிரான்சிட் கேட்வே. இப்போ இது இப்போ விபிசி விபிஎனும் பண்ணலாம், பேரிங் கனெக்ஷனும் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து 3 எனேபிள். இங்கே பாருங்க, அடுத்து 3 எனேபிள் பண்ணிடும். ஸோ இந்த 3க்கு வந்துடுது கிரியேட் அட்டாச்மெண்ட். இப்போ க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வந்துருச்சு. ஓகே, சூப்பர். இப்போ 3 வந்துருச்சு. இப்போ வந்து எங்க டிரான்சிட் கேட்வே இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. அட்டாச்மெண்ட் வந்து 3 அட்டாச்மெண்ட் இருக்கு. ரவுட் டேபிளில் வந்து அசோசியேஷன், ரவுட் டேபிளில் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் வந்து அசோசியேட்டட். இது வந்து என்னது, டிரான்சிட் கேட்வே அட்டாச்மெண்ட். இன்னொரு இது வேணுமே, 3வது வந்து அசோசியேஷன், 3வது வேணும் இல்லையா? அட்டாச்மெண்ட் 3 இருக்கு. இங்க பாருங்க, 1 DEA 574A EE65. DEA 57, அந்த 5765 வந்து வரல. கிரியேட் அசோசியேஷன் இது வந்து வரல. இந்த மொத்த DEA இருக்கு, இதுவும் இருக்கு, இது வர மாட்டேங்குது. கிரியேட் அசோசியேஷன் கேட்வே அட்டாச்மெண்ட் ஆல்ரெடி அசோசியேட் டு த ரவுட் டேபிள். ஓகே, கேன்சல். ப்ரொபகேஷன் 3 வந்துருச்சு, 3 எனேபிள். ரவுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷன் 3 வந்துருச்சு. ஓகே ஓகே, இப்போ இதை வந்து எப்படி செக் பண்றது? இப்போ எப்படி செக் பண்றது அப்படின்னா, சிம்பிள். இங்கே பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, இங்கே EC2 மிஷினுக்கு வாங்க. EC2 மிஷினுக்கு வந்தீங்கன்னா EC2 மிஷின், இப்போ இது வந்து கஸ்டம் 1ல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 1லேருந்து 2க்கு வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, கனெக்ட். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா சூடோ SU. ஓகே, இப்போ வந்து கல். ஓகே, கல் கமாண்ட் போடுவோம். இது வந்து என்னது, 2 உடைய IP என்ன? இப்போ 1லேருந்து 2க்கு வந்து பார்க்குறோம். 52. இது வந்து பேஸ்ட் ஆகாது இங்கே வந்து, ஏன்னா இங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுனால பேஸ்ட் ஆகாது, அதனால இங்கே போட்டுக்கிறோம். 52 ஓகே. 183 ஓகே. 52:80 வந்துருச்சா? VPC 2 கனெக்ட் பண்ணுதா? நம்ம VPC 1லேருந்து 1 தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 1லேருந்து VPC 2க்கு கனெக்ட் ஆகுதா? இங்கே பாருங்க, கல். இப்போ 3வது எடுத்துக்கிறேன். 3வது எடுத்துக்கிட்டு 30 இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, இதை வந்து கல் 30:202:1:80. திஸ் இஸ் VPC 3 வந்துருச்சா சார்? புரியுதுங்களா? பாருங்க, இப்போ வந்து 3 வந்துருச்சு. ஸோ இதுதான் இப்போ வந்து 1ஓட 1 கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம சிம்பிளா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு EC2 மிஷின் ஒரே ஒரு ஃபைலை போட்டு உங்களுக்கு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலா ரியல் டைம்ல வந்து என்ன ஆயிருக்குன்னா, அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணிருப்போம். இப்போ இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ண முடியும். பிரைவேட் நெட்வொர்க் மாதிரி இதை கனெக்ட் பண்ண முடியும். இப்போ கல் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகாது. இங்க வந்து கனெக்டிவிட்டி இருந்தால் தான் அது வந்து ஒர்க் ஆகும்.
கல் google.com google.com. The document has been moved. Title moved. ஹலோ சார், புரியுதுங்களா? புரியுது. ஓகே, இவ்வளோதான். உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பெரிய உங்கள் இந்த பூட் கேம்பில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வரும், ரொம்ப டீட்டெயிலாக பண்ணுற மாதிரி ஒன்று வரும். ஸோ இதுதான் விபிசி டிரான்சிட் கேட்வே. டிரான்சிட் கேட்வே இதில் வந்து ஒரே ஒரு பாட்டை மட்டும் நான் என்ன பண்ணல, ஏன்னா அது வந்து இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணுறது. இன்னொரு வந்து கனெக்ட் பண்ணுறேன்னா அது என்ன பண்ணுவோம்னா ஏஆர்எம் அப்படிம்போம். ஏஆர்எம் மூலயமா கனெக்ட் பண்ணுவோம். அந்த ஏஆர்எம் மூலயமா கனெக்ட் பண்ணுறது வந்து இன்னொரு அக்கௌண்ட்டு நான் வந்து இது பண்ணி ஆகணும். அக்கௌண்ட்லேருந்து நான் கிரியேட் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு அக்கௌண்ட்டில் இருந்தால் நான் அடுத்த தடவை நான் பண்ணுவோம். டிரான்சிட் கேட்வே ரவுட் டேபிள் மிரரிங் செஷன் மிரரிங் டார்கெட். ஆமாம், இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து ஏஆர்எம் மூலயமா அது பண்ணுறது. அது வேணால் உங்களுக்கு அடுத்த தடவை வந்து இதுலேயே வந்து என் பாயிண்ட் இருக்குது, விபிசி என் பாயிண்ட்டு, அதை வந்து கவர் பண்ணுவோம். அது கவர் பண்ணி முடித்த பிறகு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாகவே உள்ளே போய்கிட்டே இருப்போம் இதில். சரி, வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா சார்? கொஸ்டின் தான் கேளுங்க, இல்லாட்டினா நம்ம வந்து இதை வந்து வைண்ட் அப் ஆகும். ரொம்ப சாதாரணமாயிடுச்சா? இட்ஸ் சார். ஓகே, இப்போ நம்ம விபிசி வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஈசி2க்கு போகணும். இங்கே ஈசி2லேருந்து ஃபஸ்ட்டு ஈசி2 வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணணும், இல்லாட்டினா அப்படியே எடுத்து டெலீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, டெர்மினேட் பண்ணுறேன். டெர்மினேட் பண்ணும்போது இங்கே வந்து இதை வந்து டெர்மினேட் பண்ணிடணும். அதையும் அடுத்து விபிசிக்கு போயிட்டு இந்த டிரான்சிஸ்ட் கேட்வே இதையும் வந்து பண்ணிடுங்க. இதை பண்ணணும். இப்போ இதை பண்ணீங்கன்னா டெலீட் பண்ணிக்கணும். இது வந்து ஆகாது, ஏன்னா விபிசி அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அட்டாச்மெண்ட்டுக்கு போயிடுங்க. அட்டாச்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணணும். பண்ண முடியாது, ஒவ்வொன்றா தான் நீங்கள் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை டெலீட். ஓகே, டெலீட். ஏன் டெலீட் ஆகலை? டெலீட்டிங் ஆகுது. இப்போ இதுக்கு வாங்க, இதுக்கு வந்து டெலீட் பண்ணுங்க. ஓ சாரி, நாட் மாடிஃபை, டெலீட். இப்போ இதுக்கு வாங்க, இதுக்கு வந்து டெலீட் பண்ணுங்க. ஓகே, மூணு டெலீட் ஆயிடுச்சு. இன்னும் டிரான்சிஸ்ட் கேட்வேக்கு வாங்க, அங்கே வந்து இதை வந்து டெலீட் பண்ணுங்க. எதுவும் டெலீட் ஆகலை. ஏன் அப்படின்னா நான் டெலிட்டட் விபிசி அட்டாச்மெண்ட். ஓகே, நான் டெலிட்டட் விபிசி அட்டாச்மெண்ட் வந்து என்ன இருக்கு. ஸோ யூ கம் டு த அட்டாச்மெண்ட். டெலிட்டிங் இன்னும் டெலிட் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகே, இட் இஸ் டெலிட்டட். அட்டாச்மெண்ட் டெலீட் பண்ண வரதான் அதுக்கு போக முடியும். ஆமாம் ஆமாம். இப்போ இதுக்கு ஆமாம், நீங்கள் இது பண்ணால அட்டாச்மெண்ட் டெலிட் பண்ணால போயிடும். லேட்டா மாட்டேன். ஆமாம், ஒவ்வொன்றும் கனெக்டிங். ஏன்னா நம்ம வந்து சும்மா டக்கு டக்கு தான் பண்ணுறோம். அது உள்ளே வந்து ஒவ்வொரு சர்வீஸு எல்லாம் எழுதி நெட்வொர்க் சர்வீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நெட்வொர்க் மேனேஜர். இப்போ இது மூலயமா தான் வெளியே இருந்து பண்ணுறது, வேறு அக்கௌண்ட்லேருந்து இது பண்ணுறது. டிரான்சிஸ்ட் கேட்வே நெட்வொர்க் மேனேஜர் சென்ட்ரலி மேனேஜ் யுவர் அக்ராஸ் யுவர் ஆன் ப்ரிமிசஸ் சைட். Visually your global network centralized dashboard, the logical diagram and geographical. இது வந்து global network. இது வந்து பார்த்துக்கலாம். நம்ம இப்போ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்துருக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். நோ குளோபல் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு வருது. சரி, ரைட்டு. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா இதில் வந்து அடுத்து நம்ம இது பண்ணுவோம். இதில் வந்து டீட்டெயிலாக டெலிட்டட். ஓகே, டெலிட்டட் வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இது டெலீட் ஆயிரும். ஓகே, இதுவும் டெலீட் ஆகுது. இதுக்கு பிறகு வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் இன்டர்நெட் கேட்வேலாம் பண்ண தேவையில்லை. ஒரு விபிசி வந்து அதில் நீங்கள் பண்ணால ஆட்டோமேட்டிக்காக வந்து
இது ரிலேட்டட் எல்லாமே வந்து டெலீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்க எல்லாமே டெலீட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதுவுமே ஓனாக பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச்சு ஈஸி டு மிஷினு, இந்த மாதிரி பேரிங் கனெக்ஷனு, இந்த மாதிரி டிரான்சிட் கேட்வே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடணும். அதில் அட்டாச் எதுவுமே ஆயிருக்கக்கூடாது. இந்த எல்லாமே சப்நெட்டு ரவுட் டேபிள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட பைண்ட் ஆனது தான். ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை டெலீட் பண்ணால அது எல்லாமே போயிடும். ஆமாம் ஆமாம். நீங்கள் இது ஷார்ட்கட்ஸ் மெத்தடு. அதை விட்டுட்டு ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றா ஆகவே ஆகாது. சத்தமே வராது, கிச்சன்ல சத்தமே வராது. இது ஓகே மிக்ஸ் பண்ற சத்தம் கூட வராது. நீ போட்டா சூப்பர். இப்போ பாருங்க எல்லாமே எல்லாமே ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே இப்போ பாருங்க எல்லாமே ஆயிடுச்சு. அவ்வளோதான் சார். டிரான்சிஸ்ட் கேட்வே தான் முடிஞ்சுச்சு. முன்னாடி விட நம்ம ஸ்பீடாக பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போ. ஓகே இது வந்து நீங்கள் வந்து உங்கள் பூட் கேம்பில் வந்து வரும். சாரி வெரி சாரி. ஓகே இப்போ ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க, இல்லை அப்படின்னா நம்ம வேண்டாம் போவோம். ஏதாவது கொஸ்டின் இருக்கா சார்? ஓகே கொஸ்டின் இல்லைன்னா நம்ம வேண்டாம் போவோம். ஓகே அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. முடிஞ்சு